மூவி மேக்கிங் வேற, ஆட்ஸோட மேக்கிங் வேற. இப்போ ஆடோட மேக்கிங்கில் நம்மளுக்கு ப்ராடக்ட் மெயின் தான் இருக்கணும். இப்போ மூவியில் வந்து நம்மளுக்கு கதை மெயினாக இருக்கணும். இப்போது சிஎஸ்கே நாங்கள்லாம் பண்ணும்போது எப்படி இருக்கோம் அப்படின்னா, நம்ம ஏன்னா பெரிய தலை வரும்போது அது ஒரு பெரிய விஷயம். 8 மணிக்கு வருவார் அவர், 11 மணிக்கு போயிடுவார். ஸோ இப்போ நம்மளுக்கு அவர் 5 மணிக்கு உள்ளே அலோட் பண்ணுவோம். ஆனால் 4 செட்டு பண்ணும். 3 மணி நேரத்தில் 4 செட்லாம் போட்டிருக்கோம். கதை கேட்கும் போது அது அந்த கேரக்டரைசேஷன் ஏன் அதை பண்ணணுன்ற ஒரு கொஸ்டின்ஸ் வரும்போதே அதுக்கு அவங்க ஆன்சர் சொல்லி தான் ஆகணும். ஒரு கடை வச்சிருக்காரு, ஏன் அந்த கடை வச்சிருக்காரு? இல்லை அவங்க தாத்தா கடை வச்சிருக்காரா? இல்லை இவர் கடை வச்சாரா? இல்லை அவங்க அப்பா கடை வச்சாரா? இந்த கடை வச்சதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு ஒரு ஒரு ரீசன் இருக்குல்ல. இப்போ பரம்பரையாக ஒருத்தர் கடை வச்சிருக்கிறதுக்கும் இல்லை ஒரு பொண்ணுக்காக நான் நீ கடை போட்டிருக்கிறதுக்கும் டிஃப்ரென்சியேஷன் இருக்கு. ஒரே கடை தான், அந்த கதையை யாருக்காக போடுறோன்றதை பொறுத்து இருக்குல்ல. அந்த மாதிரி அந்த கதைக்கு கண்டிப்பாக கேட்டுருவேன். நான் எல்லா டேரக்டருமே சொல்றது, எனக்கு கதை சொல்றதுக்கு முன்னாடி நீங்க தெளிவாக பேப்பர்ல எழுதி வச்சுட்டு வந்துருங்க. இல்லைன்னா நான் கதை கேட்கும் போது 1008 கொஸ்டின் கேட்பேன். அதுக்கு தெளிவாக ஆன்சர் சொல்ற மாதிரி இருந்துக்கணும். ஏன்னா அந்த படத்தை பார்க்கும் போதே வந்துட்டு அந்த செட்டுக்கு எந்த அளவுக்கான ஒர்க் போயிருக்குதுங்கிறத வந்துட்டு எங்களால பார்க்க முடிஞ்சது. அதை நீங்க சொல்லும் போது எங்களால வந்துட்டு ரிலேட் பண்ண முடிஞ்சுது. அது எவ்வளவு அழகா வந்துட்டு அந்த அவுட்புட் வந்திருக்குது அப்படின்னு. ஸோ படங்களை பத்தி பேசிட்டு இருக்கும் போது எனக்கு ஞாபகம் வருது, நீங்க ஃபிலிம்ஸும் வந்துட்டு பண்ணியிருக்கீங்க, நீங்க ஆட்ஸும் பண்ணியிருக்கீங்க கரெக்டா? ஸோ நீங்க ஜிஆர்டி, ஜோஹோ, சிஎஸ்கேக்கெல்லாம் ஆட்ஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ அதை பத்தி வந்துட்டு எங்களுக்கு ஷேர் பண்ண முடியுமா? மூவி மேக்கிங் வேற, ஆட்ஸோட மேக்கிங் வேறு. இப்போ ஆடோட மேக்கிங்கில் நம்மளுக்கு ப்ராடக்ட் மெயின் தான் இருக்கணும். இப்போ மூவியில் வந்து நம்மளுக்கு கதை மெயினாக இருக்கணும். இப்போது சிஎஸ்கே நாங்கள்லாம் பண்ணும்போது எப்படி இருக்கோம் அப்படின்னா, நம்ம ஏன்னா பெரிய தலை வரும்போது அது ஒரு பெரிய விஷயம். 8 மணிக்கு வருவார் அவர், 11 மணிக்கு போயிடுவார். ஸோ இப்போ நம்மளுக்கு அவர் 5 மணிக்கு உள்ளே அலோட் பண்ணுவோம். ஆனால் 4 செட்டு பண்ணும். 3 மணி நேரத்தில் 4 செட்லாம் போட்டிருக்கோம். அது அவர் அப்படி நவுந்தோன்னா ஒரு செட்டு மாற்றுவோம், அப்படி நவுந்தோன்னு ஒரு செட்டு மாற்றுறேன் அப்படின்னு. சிஎஸ்கே ஆட்ஸில் வந்து நான் 3 மணி நேரத்தில் 4 செட்டுலாம் போட்டு அதுதான் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுவோம் அந்த ஆடுக்கு மட்டும். ஏன்னா அவர் தோனி சார் வர முடியாது, அவர் வெளியே வர முடியாது, அவரோட டைமிங் டூரேஷன் இருக்குது. அப்படின்னும் போது வேறு வழியில் நம்ம ஒர்க் பண்ணி தான் ஆகணுன்ற மைண்ட் செட்டுக்கு ஒர்க் பண்ணுறது தான். மற்றபடி இங்கே ஆட்ஸோட பாம்பே ஆட்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் மேக்கிங். அந்த குவாலிட்டி வைஸாக நம்ம வந்துட்டோம். 90% இங்கே வந்துட்டோம். இன்னும் 10% இருக்குது. அதோட ப்ரொடக்ஷன் வேல்யூவை பொறுத்து இருக்கு. புரியுது சார். ஸோ இந்த மாதிரி வேற என்ன ஆட்ஸ்லாம் வந்துட்டு பண்ணியிருக்கீங்க? நிறைய ஒர்க் பண்ணியிருக்கீங்க கரெக்டாக? ஸோ அதெல்லாம் கொஞ்சம் ஷேர் பண்ண முடியுமா? ஃபஸ்ட்டு நான் ஆட் பண்ணது பாபு சங்கர் சொல்லி ஒரு ஆட் மேக்கிங் டேரக்டர். அவர் நம்பர் 1. ரஜினி சார் வந்து அவருக்கு ஆட் பண்ணி தரேன்னு சொன்னார். லிட்டில் அதெல்லாம்னு ஒரு ஆட் பண்ணோம். அப்புறம் வந்து கிஷ்கிந்தா அச்சச்சன் சொல்லி மைடே குட்டி சேத்தன் பண்ணோம். அப்போ ரீமேக் பண்ணோம். அப்போ வந்து இவர் பண்ணாருன்னு நினைக்கிறேன், சந்தானம் சார் பண்ணார். அப்போது ஒரு சின்ன போர்ஷன் மட்டும் மாற்றினார். அப்போ அது ஒர்க் அவுட் பார்த்துட்டு அவர் என்ன கேட்டார், நீ எனக்கு ஆட் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லி கிஷ்கிந்தாக்கு ஆட் பண்ண போகிறோம். அப்போ வந்து எல்லாமே மேக்கிங். இப்போ கிஷ்கிந்தா அவர்கிட்ட நான் வேலை கற்றுக்கிட்ட விஷயம் நிறையா இருக்குது. அவர் ஒன்று உட்காந்து பொறுமையாக இல்லை இன்னும் டீட்டெயில் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஆடுக்கு அவ்வளோ மெனக்கெட்டாரு அப்படின்னா அவர்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டது தான். அதுக்கப்புறம் நம்மளுக்கு ரெகுலராக ஒரு ஆடாக வர ஆரம்பிச்சு அப்படின்னு பண்ணியாச்சு. ஒரு 450 ஆட் பண்ணியாச்சு. சூப்பர் சார். ஸோ நீங்கள் ஆட்ஸ் பண்ணுறதை என்ஜாய் பண்ணுவீங்களா அதிகமாக, இல்லைனா நீங்கள் வந்துட்டு ஃபிலிம்ஸ்க்கான வந்துட்டு இந்த ஆர்ட் டைரக்ஷன் அதிகமாக என்ஜாய் பண்ணுவீங்களா? ரெண்டுமே மட்டும் சொல்லிடாதீங்க. இல்ல ரெண்டுமே என்ஜாய் தான் பண்ணுவோம். இல்ல எந்த வேலையா இருந்தாலும் என்ஜாய் பண்ணி தான் பண்ணுவோம். கொஞ்சம் அதிகமா பிடிக்கும் அப்படின்ற மாதிரினா படம் ரொம்ப அதிகமா பண்ணுவோம். ஏன்னா படம் தான் நேம், ஆட்ஸ் இஸ் மணி. ஓப்பனாக சொல்லணும்னா காசு தான். ஆடை பொறுத்த வரைக்கும் ஒரு 4 நாள் வேலை செஞ்சோமா, 2 நாள் சீட்டு முடிச்சோமா, அடுத்த நாள் ஒருத்தங்கலாம். ஆனால் படம் அப்படி கிடையாது. நம்ம ஒரு சீனும் ஒரு ப்ராடக்ட்டுமே யோசிக்கணும். இப்போ நம்ம ஒரு 2 லட்சம் ப்ராடக்ட் இருக்குன்னா அந்த 2 லட்சம் ப்ராடக்ட்டை எங்கே வைக்க போகிறோன்றதை முதல்ல அனலைஸ் பண்ணணும். இது தேவையா இந்த தேவையில்லையான்றதை அனலைஸ் பண்ணுறது தான் பெரிய குழப்பமான ஒரு விஷயம் ஆர்ட் டைரக்ஷனில். ஸோ அதனால ஃபிலிம்ஸ் தான் அப்படின்னு. ஸோ இப்போது படங்கள்ல எனக்கு என்ன கேள்வினா சார், இப்போது டைரக்டர் அவங்களுக்கு ஸ்கிரிப்ட் கொடுக்கும்போது அவங்க ஒரு ஐடியா வச்சுருப்பாங்க. அந்த ஸ்கிரிப்டை பார்த்ததுக்கு அப்புறமா இது நம்ம ஏன் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் எடுத்துகிட்டு போகக்கூடாது, ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஏஸ்தட்டிக் ஒரு செட்டப்பில் நம்ம எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு சில சிந்தனைகள் வந்துட்டு வரலாம். ஸோ இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸ்லாம் நீங்க எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க? டைரக்டர் கிட்ட நீங்க ஓபனாவே கேப்பீங்களா இதெல்லாம் மாத்த சொல்லி? அதை கேட்டுரும். இப்போ டிஸ்கஷன் கதை கேட்கும் போது அது அந்த கேரக்டரைசேஷன் ஏன் அதை பண்ணணுன்ற ஒரு கொஸ்டின்ஸ் வரும்போதே அதுக்கு அவங்க ஆன்சர் சொல்லி தான் ஆகணும். இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா,
ஒரு கடை வச்சிருக்காரு, ஏன் அந்த கடை வச்சிருக்காரு, இல்லை அவங்க தாத்தா கடை வச்சிருக்காரா, இல்லை இவர் கடை வச்சாரா, இல்லை அவங்க அப்பா கடை வச்சாரா, இந்த கடை வச்சதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு ஒரு ஒரு ரீசன் இருக்குல்ல. இப்போ பரம்பரையாக ஒருத்தர் கடை வச்சிருக்கிறதுக்கும் இல்லை ஒரு பொண்ணுக்காக நான் நீ கடை போட்டிருக்கிறதுக்கும் டிஃப்ரென்சியேஷன் இருக்கு. இப்போ ஒரே கடை தான், அந்த கதையை யாருக்காக போடுறோன்றதை பொறுத்து இருக்குல்ல. அந்த மாதிரி அந்த கதைக்கு கண்டிப்பாக கேட்டுருவேன். நான் எல்லா டேரக்டருமே சொல்றது, எனக்கு கதை சொல்றதுக்கு முன்னாடி நீங்கள் தெளிவாக பேப்பரில் எழுதி வச்சுட்டு வந்துருங்க. இல்லைன்னா நான் கதை கேட்கும்போது 1008 கொஸ்டின் கேட்பேன், அதுக்கு தெளிவாக ஆன்சர் சொல்கிற மாதிரி இருந்துக்கணும் அப்படிங்கிறது மாதிரி நீங்க இது பண்ணிடுவீங்க. ஸோ இப்போ இதுலயே என்னன்னா, இப்போ சில ஃபிலிம்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு கண்டிப்பா சில கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருக்கலாம், பட்ஜெட் கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருக்கலாம், மெட்டீரியல் கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருக்கலாம், இல்லை இந்த டைம் இல்லை இந்த பர்டிகுலர் ஸ்பேஸ்க்குள்ள தான் பண்ணணுங்கிற மாதிரி இருக்கும். ஒரு சில படங்களை சொல்ல முடியாது, இது எல்லாமே கூட சேலஞ்சஸாக வந்துட்டு இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்துட்டு பல போராட்டங்களை தாண்டி நம்ம இதுக்குள்ளதான், இந்த லிமிடேஷனுக்குள்ள தான் நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யோசிச்சு பண்ண ஒரு விஷயம், பட் எதிர்பார்த்ததை விட இந்த அவுட்புட் ரொம்ப அழகா வந்திருக்குது அப்படின்னா அது ஏதாவது ஒரு தருணம் அந்த மாதிரி ஞாபகம் இருக்குதா உங்களுக்கு? நான் வந்து ரேஸ்ன்னு ஒரு ஆட் பண்ணோம், சுத்தமாக பட்ஜெட் கிடையாது. அப்போ நான் வந்து என்ன சொல்கிறேன், ஓகே பார்த்துக்கலாம். அப்போது எங்கே ஃப்ரேம் வைக்க போகிறோன்றது வரைக்கும் டிசைட் பண்ணுறோம். டிசைன்னா டிஓபி கிட்ட என்ன சொல்கிறார், அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதான் போ அப்படின்னு கேட்டேன். டேரக்டர் கிட்ட நீங்கள் என்ன பண்ணீங்களோ, சரி ஃப்ரேம் இங்கே வச்சுக்கோ இந்த அப்படின்னு செலவே இல்லாமல் ஒரு ஆட் பண்ணோம். ஆனால் மேக்கிங்கை பார்த்தீங்கன்னா அது அவுட்புட்டை பார்க்கும்போது பெருசாக செலவு பண்ண ஒரு ஆடை. அதான் இந்த சினிமாவுக்கு வந்து எங்கே ஃப்ரேம் வைக்கணுன்றதை பொறுத்து தான் இருக்குது அந்த படம் கிராண்டா இல்லையான்னு. எல்லாம் செலவு பண்ணி கிராண்டாக காமிக்கிறது சினிமா கிடையாது. எதுவுமே இல்லைனாலும் அதை கிராண்டாக எப்படி காமிக்க போகிறோன்றது தான் சினிமா. ஸோ அப்படி நீங்கள் வந்துட்டு